கண்ணை முழிச்சு கால் வச்சு திருவண்ணாமலையில் தான். வணக்கம்பா, இன்னைக்கு இங்கே வந்துட்டோன்னு பார்க்குறீங்களா? விடிய காலை கிரிவலம் போகலான்னு சொல்லிட்டு நம்ம திருவண்ணாமலைக்கு வந்துட்டோம். கிரிவலம் மட்டும் போயிட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு தான் பிளான். அதனால் கோயிலுக்கு போகிறதுனால மிட் நைட்டாக அங்கே வந்துறீங்காச்சு. இது எப்படின்னு தெரில, இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு மாதிரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் இழுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம பிளானே பண்ணாட்டியுமே இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு உருவாகிட்டே இருக்கும். அன்னைக்கு காலையில் 4 மணி இருக்கும். அந்த மாதிரி 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு 200 சில்லறையை மாற்றிட்டு அங்கே வழியில் இருக்க யாசகர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு 5 ரூபாயை கொடுத்துட்டு அப்படியே வாக்கிங்கை போட ஆரம்பித்தோம். சரி, நீ கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 7 கிலோமீட்டர் ஸ்டாப் பண்ணாமல் லென்த்தாக நடந்துட்டேங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு காலையில் இந்த மலையிலேருந்து பார்த்துட்டு இங்கே சுற்றணும் அப்படின்னா 3 தடவை சுற்றணும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 3 தடவை சுற்றி சாமியை கும்பிட்டு 8 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு இருந்துச்சு. சன்ரைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா 4 மணிக்கு தானே ஆரம்பித்தோம். 2 ஹவர்ஸ் முடிஞ்சு அப்படியே ஒரு ஹாஃப் எண்டு தாண்டி இங்கிட்டு வந்தாச்சு. ஒரு 7 o'clock முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு பஸ் ஏறிட்டோம் சென்னைக்கு. அதான் சொன்னேன்ல, கோயிலுக்கு போல் கிரிவலம் மட்டும் சுற்றிட்டு வந்தாச்சு. கிரிவலம் மட்டும் சுற்றினாலே கோயிலுக்கு போன சமம் தான். அப்படியே முடிச்சுட்டு திருப்பி ரூமுக்கு வந்துட்டோம். என்னன்னு கேட்குறீங்களா, அங்கே சுற்றினது இங்கே எஃபெக்ட் ஒரு ஸ்டெப் கூட எடுத்துக்க முடியல. திருப்பி என்ன ரூமுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு இவங்க இன்னும் நிப்பாட்டில் இன்னும் லூடோ ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அன்னை சமைச்சு வச்சிருந்தாப்புல சூடாக அப்படியே மீன் குழம்பு முட்டையெல்லாம் வறுத்து வச்சிருந்தாரா, எல்லாம் சாப்பிட்டு தெம்பா இன்னொரு தூக்கத்தை போட்டோம். அப்புறம் நம்ம அண்ணன் ஊரில் இருந்து வந்தேன்னு சொன்னாரா, அவர்கிட்ட போய் வண்டியை கொடுத்துட்டு அப்படியே அங்கேயே நைட் சாப்பிட முடிச்சிட்டோம். இன்றைக்கி எனக்கு கருத்து என்ன தெரியுமா, பிடிச்சவங்ககிட்ட பிடிக்காத மாதிரியும் பிடிக்காதவங்ககிட்ட பிடிச்ச மாதிரியும் எனக்குமே இருக்காங்க. நான் வாழ்றது ஒரு வாழ்க்கை ஒரே மாதிரி இருங்க. ஒரு ஹேக் பிரேக் பண்ணி ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கினோம். அது அப்புறம் தான் நான் தெளிவாக சொல்கிறேன். அப்புறம் ரூமுக்கு கொண்டு தூங்கியாச்சு நண்பர்களே. உருப்படியா இருங்க.